சுமார் 640 டன் எடை கொண்ட GSLV Mk3 ராக்கெட்டை ஜூன் மாதம் விண்ணில் செலுத்த இருப்பதாக இஸ்ரோ ஏற்கனவே தெரிவித்துள்ளது. இதுநாள் வரை இந்தியா அனுப்பிய ராக்கெட்டுகளில் மிகவும் அதிக எடை கொண்டது இந்த ராக்கெட் ஆகும். எடையில் அதிகமானதாக இருந்தாலும் உயரத்தில் இந்த ராக்கெட் இந்தியாவின் PSLV-யை ஒப்பிடுகையில் குட்டையானதாகும். இருந்தாலும் GSLV Mk3 ராக்கெட் மூலம் சுமார் 8 டன் எடை கொண்ட செயற்கைக்கோள்களை கீழ் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்த முடியும். தகவல் தொடர்புகளுக்கு உதவக்கூடிய செயற்கைக்கோள்களுடன் ஜூன் மாதம் விண்ணிற்கு செல்ல இருக்கும் GSLV Mk3 ராக்கெட் எதிர்காலத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்வதற்கு மிகவும் வசதியானதாக இருக்கும் என்று இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் கூறியுள்ளார். ஜூன் மாதம் இந்த ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டால் மனிதர்களை அந்த ராக்கெட் மூலமாக விண்ணில் அனுப்புவதற்கான முதற்கட்ட பணிகள் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பணிகள் தொடங்கினால் உலக அளவில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் இந்தியாவும் இணையும். மேலும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான திட்டத்தை செயல்படுத்த சுமார் 24,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு இஸ்ரோ காத்திருக்கிறது.